துலாம் ராசிக்காரங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் கொடியட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களை எண்ணி பார்க்கும்போது நிறைய துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்கே நிறைய பேர் தேடி வருவாங்க. துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து துலாம் ராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. ஏன்னா மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பெயர்ச்சி நடக்க இருக்குது. மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி நடக்குது. வருடகிரகங்களுடைய பயிற்சி அப்படியே தொடர்ந்து வரதுனால துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் ஒரு கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும். துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க தான் நீங்கள். என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கள் மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா துலாம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா எல்லாருமே சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகுகேது பெயர்ச்சி நினச்சி தான். ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. இதை நினச்சி தான் துலாம் ராசிக்காரங்க பயந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்கள் வாழ்க்கையோடைய நிலையை முழுவதுமாகவே மாற்ற போகிறாங்க. ஏன்னா துலாம் ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். மே 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகுது. இதனால வேலை தேடி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு லைனாக வரப்போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கு போயிருப்பீங்க. ஏன்னா பொருளாதாரத்தை முன்னேற்றம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்காது. கடன் பிரச்சனை அதிகமாகவே கடந்த 3 வருடமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாகவே முடிய போகுது. ஏன்னா உங்கள் தகுதிக்கேற்ப வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கடந்த காலகட்டங்களில் ஒரு 2 மார்க் 10, 5 மார்க் 10 இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன தடுமாற்றத்தால் உங்களுக்கு அந்த வேலைங்கிறது கிடைக்காம போயிருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு வேலைங்கிறது கிடைக்க தான் போகுது. நீங்கள் ஒரு ஐடி ஜாப்போ இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். கோர்ட்டு கேஸுன்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். நானும் கிட்டத்தட்ட 2 வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறேங்க, பிஸ்னஸில் லாபமே இல்லைங்க, பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு நிறைய துலாம் ராசிக்காரங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே முன்னேறப்போகுது. சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் வேலை
செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பதவி உயர்வு சம்பள உயர்வு எதுவுமே கிடைச்சிருக்காது. நீங்களும் அந்த கம்பெனிக்காக வந்து இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி உழைச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் கிடைக்கும் போது இதை பார்க்கும்போது மனதில் அதிகமாக வேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்து தடைகள் விலகி சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். திருமணமாகாத துலாம் ராசி நேயர்களுக்கு கடந்த 2-3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து திருமண நிலைக்காக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் வந்து இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது. ஆனால் ஆண்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கலில் வந்து கடைசியில் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு. கடைசி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனாலும் ஏதாவது ஒரு காரணத்தால் அது வந்து கேன்சல் ஆகிடுது. வயதும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 33, 35, 36 வயது கடந்துமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இருக்காங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அடுத்து வந்து மறு வாழ்க்கை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் என்ன நினைப்பாங்க, இல்லை சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சரி நம்மளுக்கு 35 வயசு ஆகிப்போச்சு, குழந்தை இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை நினச்சிட்டு நீங்களும் அதை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய துணை இல்லாமல் இங்கே சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும். குழந்தைய பார்க்கறதுக்காக ஏங்கியவர்களுக்கு நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத வைத்தியில் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 5-6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனைனால வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு அபோட் ஆகிட்டே இருக்குது, இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சியில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். மீனத்தில் ஒரு 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கு வந்துடுவார். இந்த ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்து வந்து பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு சனி பெயர்ச்சி மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு பிரிந்திருக்கக்கூடிய கணவன் எல்லாமே ஒன்று சேருவீங்க. அதுக்கப்புறம் காதல் வாழ்க்கையில் அதிகமாக வந்து தோல்வி அடையக்கூடிய ராசினா அது வந்து பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க தான். ஏன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கும் காதலுக்கும் செட்டே ஆகாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு காரணத்தால் வந்து அந்த பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படிலாம் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை இவங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு இந்த மாதிரி ஏதாவது வந்து பிரிஞ்சிருவாங்க. திருமணம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட 100% காதலிக்காங்க அப்படின்னா ஒரு 10% மட்டும் தான் திருமணம் அப்படி ஆகிட்டு இருக்கு. மீ 90% அளவு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது ஃபெயிலியர்லாம் போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதல் திருமணம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வீட்டில் நீங்கள் போய் பேசும்போது கண்டிப்பாக அந்த காதலில் கண்டிப்பாக ஏற்றக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். உங்களுடைய ஆலோசனைக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே விரைவில் உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. குடும்பத்தில் கடந்த 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. நீங்களும் வந்து சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது உங்கள் வீட்டில் எப்போ ஃபங்க்ஷன் நடத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சங்கடப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களும் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது. சில வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து துலாம் ராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போது. உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போது. ஏன்னா துலாம் ராசிக்கு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை வந்து மட்டும் கொஞ்சம் நாங்கள் வெளியே வந்துட்டுமா போதுங்க அப்படின்னு தான் வந்து எல்லா துலாம் ராசிக்காரையும் சொல்லுவீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வரக்கூடிய 7-8 மாதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வந்து அசுர வளர்ச்சியாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க.